ஒரு மிக சுவாரஸ்யமான தலைப்ப அலச போறோம். பிரெஞ்சு புரட்சி. இந்த ஒற்றை வரலாற்று நிகழ்வு எப்படி ஒட்டுமொத்த ஆங்கில இலக்கிய உலகத்தோட பாதையையே நிரந்தரமா மாத்தி அமைச்சுது அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பிரான்ஸ் தேசத்தோட போர்க்களங்கள்ல ஆரம்பிச்ச அந்த பிரம்மாண்டமான அதிர்வலைகள் பிரிட்டன் அறிஞர்களோட சிந்தனைகள்ல எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 5 முக்கியமான கட்டங்களை கடக்க போறோம். முதலாவது வரலாற்று சுழல், அடுத்து குடியரசு மற்றும் பயங்கரம், அப்புறம் இலக்கிய அதிர்வலைகள், ரொமான்டிக் எதிரொலி மற்றும் இறுதியா இதோட நீண்ட நிழல். இது எப்படி நடந்ததுன்னு ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். பகுதி 1. வரலாற்று சுழல். இலக்கியத்தை முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல அந்த பழைய ஆட்சி முறை எப்படி சரிந்ததுங்கிற அந்த யதார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுதான். யோசிச்சு பாருங்க, 98% சாதாரண மக்கள் இவங்க தான் ஒட்டுமொத்த வரியையும் பஞ்சத்தின் வலியையும் சுமக்க வேண்டியிருந்தது. ஆனா வெறும் 2% மதகுருக்களும் பிரபுக்களும் எந்த கவலையும் இல்லாம எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சாங்க. வரியே கட்டாத அந்த 1%, இதுதான் புரட்சிக்கான அந்த முதல் நெருப்பு. இந்த வீழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வால்டேர், ரூசோ மாதிரி சிந்தனையாளர்களோட பகுத்தறிவு மற்றும் உரிமைகள் குறித்த முற்போக்கான ஐடியாக்கள் மக்கள் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் மன்னர் 16ஆம் லூயியும் மேரி ஆண்டோனேட்டும் மக்களை பத்தி கொஞ்சமும் புரிதல் இல்லாம ரொம்ப பலவீனமா ஆட்சி செஞ்சாங்க. இது பத்தாதுன்னு 1788ல ஏற்பட்ட கடுமையான பஞ்சமும் பசியும் சேர அந்த 98% மக்களோட பல வருட கோவம் ஒரு பெரிய எரிமலையா வெடிச்சு செதறிடுச்சு. பகுதி 2. குடியரசு, பயங்கரம் மற்றும் பேரரசு. புரட்சியோட ஆரம்பகால நம்பிக்கைகள் உடைஞ்சு எப்படி ஒரு முன்னெப்போதும் இல்லாத குழப்பம் உருவானதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த 10 வருஷங்கள்ல நடந்த பெரும் மாற்றங்களை இந்த காலக்கோடு தெளிவா காட்டுது. 1789ல பாஸ்டல் சிறை தகர்ப்போட மனித உரிமைகளுக்கான தேடல் ரொம்பவே சிறப்பா ஆரம்பமாச்சு. ஆனா 1792 வாக்குல அது முற்றிலும் தீவிரமடைஞ்சு மன்னரின் மரண தண்டனையிலையும் ரோபஸ்பியரோட அந்த பயங்கர ஆட்சியிலையும் போய் முடிஞ்சுது. சுதந்திரத்துக்கான தேடல் கடைசியில எப்படி நெப்போலியனோட சர்வாதிகார பேரரசா உருமாறிச்சு அப்படிங்கிறது வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. 17,000. இந்த பெரிய எண்ண கொஞ்சம் கவனிங்க. பொது பாதுகாப்புச் சபையின் கீழ பிரான்ஸ்ல நடந்த அந்த பயங்கர ஆட்சியின் போது அதிகாரப்பூர்வமா கில்லட்டின் மூலமா மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை இது. புரட்சியோட அந்த இருண்ட இரத்தக்களரியான பக்கத்தை இந்த ஒரு எண் நமக்கு ரொம்ப அப்பட்டமா உணர்த்துது. பகுதி 3. உடனடியான இலக்கிய அதிர்வலைகள். இப்ப அப்படியே இங்கிலீஷ் கால்வாயை தாண்டி பிரிட்டனுக்கு வருவோம். ஒரு சமுதாயம் அப்படியே தலைகீழா மாறுறத கண்முன்னாடியே பார்த்த பிரிட்டன் அறிஞர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. பிரிட்டன் அறிஞர்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த ஆழமான கருத்தியல் பிளவை இது மிகச்சிறப்பா விளக்குது. ஒரு பக்கம் எட்மண்ட் பர்க், அவர் தன்னோட பழமைவாத கருத்துக்களை முன்வச்சு புரட்சிங்கிறது ரொம்ப வன்முறையானது, அது பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தும்னு எச்சரிச்சாரு. ஆனா மறுபக்கம் தாமஸ் பெயின் இந்த மாற்றத்தை அப்படியே வரவேற்று மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் முழுமையா ஆதரிச்சு பேசினாரு. இது வெறும் வார்த்தை போர் கிடையாது, இது சிந்தனைகளுக்கான ஒரு மாபெரும் போர். இந்த கடுமையான விவாதங்களுக்கு மத்தியில மேரி wollstonecraft மிக தைரியமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. புரட்சியோட அடிப்படை கொள்கைகளை அப்படியே பாலின சமத்துவத்துக்கும் நீட்டிச்சாங்க. பெண்களுக்கான உரிமைகளை அவங்க மிக ஆணித்தரமா வலியுறுத்தியது பிரிட்டனோட அரசியல் விவாதங்கள்ல ஒரு நிரந்தரமான முற்போக்கான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. பகுதி 4. ரொமான்டிக் எதிரொலி. சரி, இந்த வரலாற்று நிகழ்வு எப்படி ஒரு புதிய இலக்கிய சகாப்தத்தையே உருவாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரொமான்டிசிசம் அப்படின்னா அது வெறும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது பகுத்தறிவை மட்டுமே நம்பிய அறிவொளி சிந்தனைகளுக்கும் புரட்சியோட அந்த எல்லை மீறிய வன்முறைக்கும் எதிரான ஒரு மிகச் சிறந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாபெரும் அரசியல் ஏமாற்றங்கள்ல இருந்து தப்பிக்க இயற்கையும் மனித உணர்வுகளும் தனி மனித கற்பனையும் தான் இந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடமா மாறுச்சு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட இந்த புகழ் பெற்ற வரிகளை பாருங்க. அந்த விடியலில் உயிருடன் இருப்பதே பேரின்பம், அதிலும் இளமையாக இருப்பது ஸ்வர்க்கம். புரட்சியோட தொடக்கத்துல அவருக்கு இருந்த அந்த அபரிமிதமான உற்சாகமும் நம்பிக்கையும் இதுல அப்படியே தெரியுது இல்லையா? ஆனா கொஞ்ச காலத்திலேயே பிரான்ஸ்ல நடந்த வன்முறைகளை நேர்ல பார்த்து மனம் உடைஞ்சு அவர் முழுமையாக பழமைவாதத்தை நோக்கி நகர்ந்ததுதான் காலத்தின் கோலம். வெவ்வேறு தலைமுறை ரொமான்டிக் எழுத்தாளர்கள் இந்த வரலாற்று நிகழ்வை எப்படி பார்த்தாங்கன்னு இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா காட்டுது. வேர்ட்ஸ்வர்த்
கோல்ட்ரிட்ஜ் மாதிரி முதல் தலைமுறையினர் ஆரம்பத்துல ஆதரவு கொடுத்தாலும் பிறகு பெரும் ஏமாற்றம் அடைஞ்சி பழமைவாதிகளா மாறிட்டாங்க. வில்லியம் பிளேக் இத ஒரு மாயாஜால போராவே கற்பனை செஞ்சாரு. ஆனா ஷெல்லி, பைரன் மாதிரி இரண்டாம் தலைமுறையினரோ அந்த புரட்சியோட லட்சியங்கள் இன்னும் முழுமையடையலன்னு கருதி தனிமனித சுதந்திரத்தை தொடர்ந்து ரொம்ப தீவிரமா உயர்த்தி பிடிச்சாங்க. மேரி ஷெல்லியோட புகழ்பெற்ற நாவலான பிராங்கன்ஸ்டைன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வர்ற அந்த உயிரினத்தை பிரெஞ்சு புரட்சியோட ஒரு குறியீடாவே நாம ரொம்ப ஈஸியா பொருத்தி பார்க்க முடியும். வரமற்ற லட்சியங்களும் வன்முறையான படைப்பும் எப்படி ஒரு அரக்கனை உருவாக்கும், அந்த அரக்கன் எப்படி தன் சொந்த படைப்பாளியே அழிப்பான்னு சொல்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பகுதி 5 நீண்ட நிழல். 19ஆம் நூற்றாண்டுல இந்த வன்முறையின் தாக்கமும் பயமும் விக்டோரியன் இலக்கியங்கள்ல எப்படி எதிரொலிச்சுதுன்னு பார்க்கலாம். பிரான்ஸ்ல நடந்த இந்த மிகப்பெரிய சமூக மாற்றங்கள் பிரிட்டன் மக்கள்கிட்ட ஒரு வகையான தர்க்கமற்ற பயத்தை உருவாக்குச்சு. அதனாலதான் அந்த காலகட்டத்துல வந்த கோதிக் நாவல்கள்ல வன்முறை மற்றும் சமூக வீழ்ச்சி பத்தின பயம் அதிகமா பிரதிபலிச்சது. வால்டர் ஸ்பாட் மாதிரி எழுத்தாளர்கள் பழமையான மரபுகளை அழிச்சு உருவாக்கப்படுற மாற்றத்தோட விலை என்ன அப்படிங்கறத தங்களோட வரலாற்று நாவல்கள்ல விரிவா கேட்டாங்க. தாமஸ் கார்லைல் இந்த வன்முறைய ரொம்ப பயங்கரமான ஆனா வரலாற்றுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு சுத்திகரிப்பாவே பார்த்தாரு. இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு பாப்போம். சார்ல்ஸ் டிக்கன்ஸோட இந்த புகழ்பெற்ற வரிய நீங்க நிச்சயம் கடந்திருப்பீங்க. அதுவே மிக சிறந்த காலம், அதுவே மிக மோசமான காலம். இது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல இருக்கிற ஆழமான அனுதாபத்தையும் அதே சமயம் கில்லட்டின் மாதிரி மரண தண்டனை இயந்திரங்களோட கொடூரத்தையும் மிக சரியா பேலன்ஸ் செஞ்ச ஒரு மாபெரும் விக்டோரியன் படைப்பு. மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, பிரெஞ்சு புரட்சி ஆங்கில இலக்கியத்துக்கு கொடுத்த நிரந்தரமான மரபு இதுதான். சுதந்திரத்துக்கும் அத்துமீறலுக்குமான முரண்பாடு, மரபுக்கும் முன்னேற்றத்துக்குமான போட்டி அப்படின்னு பல புதிய கருப்பொருள்கள் இலக்கியத்துக்குள்ள வந்துச்சு. 1789க்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு முக்கிய பிரிட்டிஷ் எழுத்தாளரும் இந்த புரட்சியோட லட்சியங்களையும் அதோட பயங்கரங்களையும் எதிர்கொண்டுதான் தங்களோட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. இலக்கியம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது அரசியலையும் மனித உணர்வுகளையும் பிரதிபலிக்கிற ஒரு வலிமையான கருவி அப்படிங்கிறது இதனால உறுதியானது. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். பிரெஞ்சு புரட்சியோட இந்த முரண்பாடுகள், அதாவது விண்ணை முட்டும் அந்த உன்னதமான லட்சியங்களும் அதே தொடர்ந்த அந்த பயங்கர ஆட்சியும் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா புரட்சிகரமான மாற்றங்கள் அவசியந்தாங்கிறத நிரூபிக்கிறதா, அல்லது எந்த ஒரு சீர்திருத்தமும் படிப்படியா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிரந்தர வரலாற்று எச்சரிக்கையா இருக்கிறதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன்.